இந்த இடம் தான் வந்து இருக்கிற இடம் தான் வந்து நமக்கு வந்து இதுதான் யங் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் வந்து இந்த எஸ் இருக்கிற இடம் தான் அந்த சோர்ஸ் இருக்கிற இடம். அதுலேருந்து ரெண்டு ஓப்பனிங் S1 S2 அது வழியாக ரெண்டு லைட் ரேஸ் வருது. அது இந்த இடத்துல வரும்போது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி எப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் பாயிண்ட்ஸை கொடுக்குதுன்றது நம்ம பார்க்க முடியுது. பேண்ட்வித் அது கன்ஸ்ட்ரக்டிவ்க்கும் டெஸ்ட்ரக்டிவ்க்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது அடுத்தடுத்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நடுவில்ன்றதை பார்க்குறது தான் இந்த யங் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட். இதன் மூலயமா வந்து ஒரு பொருள் அலையாகவும் துகளாகவும் எப்படி இருக்குது அப்சர்வர் பார்க்குறப்போ அந்த அலை அதனோட தன்மையை எப்படி துகளாக மாற்றிக்குதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கான நம்ம இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்லேருந்து நம்ம கான்ஷியஸ் அப்சர்வராக இருந்தால் என்ன சாட்சி பாவமாக இருக்குதுன்னு சொல்கிற ஒரு முனிவர்கள் சொல்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் இப்போது ஃபிசிக்ஸ் வழியாக டச் ஆன இடம் இதுதான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். நம்ம இதுக்கு முன்னாடி அதை தியரிட்டிக்கலாகவும் பார்க்கலாம். இங்கே தான் இது சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கள். யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் டயக்ராம் illustrate a coherent monochromatic light source illuminating a barrier with two narrow closely placed slits வழியாக போகிறத பார்க்குறோம். டிஸ்டன்ஸ் D இருக்குது அது ரெண்டு ஸ்லிட்ஸ்க்கும் நடுவில். லைட் டிஃப்ராக்ட்ஸ் த்ரூ தி ஸ்லிட் கிரியேட்டிங் ஓவர்லேப்பிங் வேவ்ஸை க்ரியேட் பண்ணுது. இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஆன் ஸ்க்ரீனில் தெரியுது. இதை வந்து இப்படி நான் படிக்க சொன்ன மெத்தடில் படிக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி எழுதியிருந்தேன் படிக்கிறதுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் நான் நம்ம சங்கன் பிங்க் மெத்தடில் எழுதியிருக்கிறத நான் இப்போ காட்டுறேன். இப்போ கோஹரன்ஸ் சோர்சஸ் A and B separated by a distance D இது வரலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கீன் XY பிளேஸ்டு பேரலல் டு AB. இது எங்கேருந்து வருதுன்னா இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ்லேருந்து A and B சோர்ஸ் ரெண்டு கோஹரண்ட் சோர்ஸஸ் வருது. ஒரு மெழுகுவத்தியிலேருந்து ஏற்றி வச்ச ஒளியிலேருந்து ரெண்டு வேவ்ஸை ரெண்டு ரேஸை நம்ம பார்க்குறோம். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் D என்ற டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஆப்போசிட்டாக ஸ்க்ரீன் XY இங்கே வச்சுருக்கோம். பிளேஸ்டு பேரலல் டு AB. இந்த ஏபிக்கு பேரலாக இங்கே சிடியை வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கையாலையும் வரைஞ்சிக்கலாம், இல்லை நம்ம இமேஜின் பண்ணி அங்கே இருக்கிற மாதிரி வரைஞ்சி பார்த்துக்கலாம். இல்லை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்பையே நம்ம செய்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு லைனையும் ஸ்லோவாக படித்து பார்த்துட்டு இமேஜின் பண்ணி பார்த்துட்டு நம்ம செய்கிற மாதிரி பார்த்துட்டு படித்தோன்னா அந்த விஷயம் நமக்கு எப்படி ஃபஸ்ட்டு மிரர் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு டவுன்லோட் பண்ணோன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். டேட்டா கம்பேட்டபிள் ரீடிங் மெத்தடுன்றதை சொல்லலாம். இதில் வந்து என்ன அடிப்படை விதி, இதில் முக்கியமான விஷயம் ஒரு புக்கை படிக்கிறப்போ அதில் விஷயத்தை புரிஞ்சுக்கிறத விட அதனோட கோர் கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறது, அதோட ரிசோனேட் ஆகிறதுன்றது மாதிரி வச்சுக்கலாம். இது கதை புக் படிக்கிறதுக்கும் இதை புரிஞ்சிக்க முடியும், எந்த ஒரு கண்டென்ட்டை படிக்கிறதுக்கும் இதை புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஃபுல்லாக மொத்தமாக புக்கு படிக்கிறதுன்றது இல்லாமல் அங்கே ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம படிக்கிறது மூலயமா ஒரு 2-3 மினிட்ஸ் படிக்கிறோம். புத்தகத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு அதாவது ரிலாக்ஸான ஸ்டேட்டில் இருக்கணும், ஹரிபரியாக இருக்கக்கூடாது, நம்ம தனியாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு டீப்பான ஃப்ரீக்குவன்சியில் போகிறோம், பீட்டாவில் இருக்க போகிறது இல்லை. மெடிடேஷன் பண்ணுறப்போ எப்படி சைலண்ட்டாக போவோமோ 5 சென்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம உள்ள விஷுவலைசேஷனுக்கு போகிறோம், கவனிக்க வந்திருக்கோம். நம்ம அப்சர்வர் ஆக்டிவேஷனில் இருக்கோம். அமைதியாக இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் புக்கு இருக்குது படிக்கிறதுக்கு, ஃபுல் அதை வந்து லெசனாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஒரு லெசனை எடுத்து பார்த்தா நமக்கு ஒரு 1.1 1.2ன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த 1.1லேயே 1.11ன்ற மாதிரி அதில் ஒரு 4 ஹெட்டிங்ஸ் 5 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கும் பேராகிராஃப்ஸாக இருக்கும். நமக்கு அந்த பேராகிராஃப்ஸ் எல்லாம் வந்து 4-5 சென்டென்ஸ் இருக்கும், இல்லை 8-10 சென்டென்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு சென்டென்ஸையும் இல்லை 2 சென்டென்ஸையாக படிச்சுட்டு கொஞ்சம் நிறுத்தி நம்ம கண்ணை மூடி பார்க்குறோன்ற இடத்துக்கு போகிறோம்.
3 to 7 வரிகள் மட்டும் வாசிக்கவும். ஆர்வம் உச்சம் அடைவதற்கு முன் நிறுத்தவும். நெக்ஸ்ட் என்னன்னு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்திட்டு நம்ம பார்க்குறோம். மெதுவாக வந்து அந்த புக்கை மூடிட்டு கொஞ்சம் நேரம் விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அந்த ஒரு வரியை மட்டும் விஷுவலைஸ் பண்ணுறோம், பார்க்குறோன்ற மாதிரி. அப்புறம் மறுபடியும் ஏன் தீட்டா சேர்த்து குவிப்பது இல்லை, அதை நம்ம திங்கிங்க்கு அத்தனை விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதில்ல. நம்ம ஒரு வரியை படிக்கிறோம், அந்த வரியை விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். கோஹரண்ட் சோர்ஸஸ் ஏ அண்ட் பி செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் டி என்ற வந்து பார்க்குறோன்னா, நான் அந்த ஃபிசிக்ஸ் புக்கில் சொல்லியிருந்தது. கோஹரண்ட் சோர்ஸஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம். ஒரே மூலத்திலேருந்து உருவானது. இப்போ கோஹரண்ட் சோர்ஸஸ் ஒரே மூலத்தில் ஒரே நேரத்தில் உருவானது, ஒரே டைமில் பிறக்கிற ட்வின்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் அப்படி தான் வைக்க முடியும். ஏன்னா வந்து 2 ட்வின்ஸும் ஒரே நேரத்தில் பிறக்கிறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கிறப்போ ஒரே மூலத்திலேருந்து ஒரு விளக்குலேருந்து ஏற்றப்பட்ட 2 கதிர்கள் வெளிவர 2 கதிர்கள்ன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, அந்த அதில் 2 ஓட்டிங்க இருக்குது. அந்த ஏ அண்ட் பி, அதுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் டி இருக்குது. அங்கேருந்து வர லைட் வந்து இந்த 2 அதனோட லைட் ரேஸ் இது 2 வழியாக போகுதுன்னப்போ ஒரே நேரத்தில் ஒரே டைமில் உருவானதுன்ற மாதிரி நமக்கு பார்க்க தெரியுது. இவ்வளோத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு சிங்கிள் லைனில் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறோன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு லைனையும் நம்ம படிக்கிறப்போ ஒரு பேராகிராஃப்லேயே நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து மாண்டிசரி மெத்தடில் சின்ன வயசில் பசங்களுக்கு எல்லாத்தையுமே கையால் தொட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்து அவங்க உணர்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம பெரியவங்களாயிட்டதுனால அது தேவையில்லை. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி உட்காந்தாலே நம்ம ஒரு விளக்கை பற்ற வைக்கிற மாதிரி நினைக்கலாம். அதிலேருந்து ஒரு ஸ்க்ரீன் எதிர்க்க வச்சுருக்க மாதிரி பார்க்கலாம். அதில் 2 அது வெளியே போகிறதுக்கான 2 ஓப்பனிங்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த 2 ஓப்பனிங்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வைக்கிற மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் வைக்கிறோம். அந்த ஸ்க்ரீன் வந்து அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி, அதுவும் XYன்ற ஒரு ஸ்க்ரீன் வைக்கிறோம். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்த்து வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ண முடியுதுன்னா ஒவ்வொரு சென்டென்ஸையும் அது நமக்கு மறக்குமா இல்லையான்னு நமக்கு புரியும். ஏன்னா நம்ம அதை படிக்கலை, அதை பார்க்குறோன்றதும் தாண்டி அதை செய்கிற ஆளா, நம்ம அந்த விளக்கை ஏற்றுற ஆளா, அந்த ஸ்க்ரீனை வைக்கிற ஆளா, அந்த சோர்ஸஸ் வைக்கிற ஆளா, இப்படியெல்லாம் மாறும்போது அந்த டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆளா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்லேயே நம்ம இருக்கிறோம், நம்ம தான் செஞ்சிகிட்ருக்கோன்றது நம்ம மசில் மெமரி வரலும் கொண்டு வரோம், நம்ம நியூரல் பேட்டர்ன் வரலும் கொண்டு வரோம், நியூரல் சிஸ்டம் வரலும் கொண்டு வரோன்னும் போது அது எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ நமக்கு அதுக்கான ஹார்மோன்ஸும் சுரக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரிகிறப்போ நமக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது நம்மளோட மசில் மெமரியிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம சொல்லியிருக்கோம் உலகத்தில் இருக்க எல்லாரும் நமக்குள்ளே இருக்காங்கன்னு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுறோம். அந்த ஃப்ரீக்வன்சிக்கான ஹார்மோன்ஸ் வந்துடுது. அது நம்ம நரம்பு வழியாக செயல்பட ஆரம்பிச்சிடுது. அந்த விஷயம் என்னவா இருக்கும், அது வரலும் போகுது. அது வழியாக வெளியேறப்போ அந்த ஒரு 2-3 லைன் படித்தா அதுலேருந்து வர்றதெல்லாம் வந்து ஒன்று மேலே ஒன்று மேற்பொருந்தது கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் வேவ் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றது வரலும் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும். அதில் தெரியாத கொஞ்சம் மெக்கானிக்கல் பார்ட் இருந்ததுன்னா, மேத்தமெட்டிக்கல் பார்ட் இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போ அது சுலபமான விஷயமாயிடும். எதுலேயுமே ஒரு பார்ட் நம்மக்கிட்ட இருந்து இன்னொரு பார்ட் வெளியே இருந்ததுன்னா நம்ம அதை 2த்தையும் கனெக்ட் பண்ணுறப்போ ஃபுல் பார்ட் கனெக்ட் ஆகிறது ஈஸியாக நடந்துடும். ஏன்னா நம்மளோட பங்களிப்புன்றது அதை பயாலஜிக்கலாக நியூரலாஜிக்கலாக கொண்டு வர அளவுக்கு நம்ம அதை கொண்டு வந்துட்டு பார்க்குறப்போ அது எவ்வளோ சுலபமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இது வந்து இதை முடிச்சுட்டு மறுபடியும் புக்கில் வந்து பார்க்குறது, மறுபடியும் இந்த மாதிரி படிக்கிறதுன்னு இருக்கும்போது ஏற்கனவே டவுன்லோட் ஆகிருக்கிற விஷயம் அந்த புக்கில் எழுதினவங்களுக்கு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எழுதினவங்களுக்கு எந்த அளவுக்கு டவுன்லோட் ஆச்சோ அதோடு நிற்காது. அதுக்கும் மேலே ஏதாவது விஷயம் இந்த உலகத்துக்கு இறங்கணுன்னு இருந்ததுன்னா இதை பயன்படுத்தி ப்ராக்டிக்கலாக ஏதாவது இந்த மெக்கானிக்ஸை பயன்படுத்தி ஏதாவது தயாரிக்கணும்னா அது தயாரிக்கிறதுக்கு தேவையான வரலும் தற்காலத்துக்கு தேவையான பல விஷயங்கள் கூட ஒருங்கிணைந்து அதை கொண்டு போய் இன்னும் மனித வாழ்க்கையை எளிமைப்படுத்துறது, எல்லோரும் சௌகரியமாக வாழறதுக்கு தேவையான பல விஷயங்கள் அதை உண்டாக்குறது வரலும் நிறைய படைப்பு நடக்க ஆரம்பிக்கும்.
இது வந்து உங்களுக்கு ஒரு 1/2 1 ஹவர் இந்த மாதிரி படித்தா போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த அந்த மாதிரி படித்தாலே மறுபடியும் லைஃப்பில் நம்ம படிக்க வேண்டியது இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஒரு 10 டேஸ் இந்த மாதிரி படிக்கிறப்போ நம்ம படிக்கும் மனநிலை, நம்மளோட மனநிலை, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நம்ம உயிருக்குள்ளே இருக்க அப்சர்வர் விழிப்பு, இது நம்மள ட்ரூத்துக்கு எந்த அளவுக்கு கிட்ட கொண்டு வருதுன்னு நமக்கு தெரிகிறப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்துலேயும் ட்ரூத் பார்க்குற அப்சர்வர் இருப்பாங்க. நமக்கு அப்போ பர்செப்ஷன் தேவையில்லை. அப்சர்வர் இருந்தால் பர்செப்ஷன்ஸ் கம்மியாகிறது போய் கடைசியில் தேவையில்லை. ட்ரூத்தை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற இடத்துக்கு வரப்போ இல்யூஷன்ஸ் நமக்கு இல்லாமல் போயிடும். நம்மளோட டுவாலிட்டி நேச்சரில் இருக்க வேண்டிய ஈகோவும் நமக்கு இல்லாமல் போயிடும். நம்ம பாதுகாப்புன்றது நம்ம நியூரல் சிஸ்டம் வரலும் ஸ்டாண்ட் ஆகிருக்கும், நம்ம பயாலஜி வரலும் ஸ்டாண்ட் ஆகிருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்கூல்ஸில் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாணவ கூட்டத்தினோட ஃப்ரீக்குவென்சி எப்படி இருக்கும்ன்றது நமக்கு புரியும். அவங்க க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு புரியும். அவங்க எல்லோரும் ஒன்றென்ற உணர்வோடு ஒற்றுமை உணர்வோடு எப்படி இருப்பாங்க, அமைதியோடு இருப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதில் நடக்குது 2 விஷயம் நடக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு புக்கு வந்து மிரர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஃப்ரீக்குவென்சி நம்ம ரீச் ஆகின பிறகு ஃபஸ்ட்டு அந்த இதை படித்து பாருங்கள். மெமரி இல்லை, இன்டகிரேஷன் இல்லை, ஈகோ ப்ரொஜெக்ஷன் இல்லை, இமேஜினேஷன் இல்லை, இன்டகிரேஷன் நடக்குது. புத்தகம் கற்றுக் கொடுக்காத அது உங்களுக்கு உள்ளுணர்வை பிரதிபலிக்க வைக்குது. நமக்கு அது சொல்லித்தரதில்லை. நம்மளை அந்த நிலையில் கொண்டு போய் நிறுத்துறதுனால நம்ம உள்ளுணர்வு கிட்ட போய் நமக்கு டவுன்லோட் ஆரம்பிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த புக்கு நம்மளோட ஃப்ரீக்குவன்சி டியூனராக தான் மாறுது. யூனிவர்சல் டோட்டல் கான்ஷியஸ்னஸ் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. அந்த டோட்டல் கான்ஷியஸ்னஸ் கிட்டேருந்து உள்ளேருந்து விஷயம் எடுக்கிறதுக்கு வெளியில் இருக்க அந்த புக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நர்வஸ் சிஸ்டம்லேருந்து எல்லாமே ரெசோனேட் ஆகுது அது கூடன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். தீட்டா ப்ளஸ் அப்சர்வர் இருக்கப்போ மிரர் மோட் ஆகுது. தீட்டா ப்ளஸ் ஹியூமிலிட்டி டியூனிங் மோட் ஆகுது. தீட்டா ப்ளஸ் ஈகோ இருந்தால் இல்யூஷன் இருக்கும். அது இல்லாததுனால தான் மேலே இருக்கிற விஷயம் நடக்குது. எல்லா புத்தகமும் டவுன்லோட் செய்யாது. எல்லா தீட்டா நிலையும் மிரர் அல்ல. உயர்ந்த நூல்கள் முதலில் மிரர், பின்னர் டவுன்லோட். மேலோட்ட நூல்கள் மிரர் மட்டும், டவுன்லோட் இல்லை. அதாவது நம்ம முக்கியமான விஷயங்களை தான் இந்த மாதிரி படிக்க போகிறோம். எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி படிக்க போகிறது இல்லைன்றதை சொல்கிறோம். ஏன்னா எல்லா புக்கும் அந்த மாதிரி எழுதப்பட்டதில்லை, அந்த பர்பஸ்க்காக எழுதப்பட்டதில்லை. உயர்ந்த புத்தகங்களுக்கு தான் இந்த பர்பஸ்க்காக எழுதப்படுறப்போ அந்த மாதிரி ஒரு நிலை அடையிறதுக்காக நம்ம சொல்கிறோம். உயர்ந்த புத்தகங்கள் என்பது இயற்கை விதிகளுக்கு உட்பட்ட புத்தகங்களை தான் நம்ம சொல்கிறோம். நீ ஏற்கனவே அறிந்ததை காட்டும் கண்ணாடியாக இருக்க, பின்னர் நீ அறிய தயாராகதை இறக்கும் கதவாகவும் இருக்குன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதை வந்து இங்கிலீஷ்லேயும் நம்ம கேட்கலாம். நீங்கள் படித்து பாருங்கள். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தேன். அதாவது வந்து பலர் வந்து அந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்கல்ல, அந்த மல்டி டாஸ்கிங் எப்படி டிஃபர் ஆகுது நம்ம கிராஸ் டொமைன் நாலேஜ் கூடன்றதை அதனோட கன்டினியூஷனை தான் இதை பண்ணியிருந்தேன். அதனால் அதிலேருந்து ஆரம்பித்து சொல்லுவோம். மல்டி டாஸ்கிங்ன்றது வேறு. அதில் எனர்ஜி வந்து கட் ஆகிடும் ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைனுக்கு போகிறதுக்குள்ளே. ஆனால் வந்து இது வந்து ஃப்ளூயிடிட்டியாக பல டொமைனுங்களுக்குள்ளே போகிறது. அது வந்து ஹரிசாண்டல் திங்கிங் மாதிரி, இது டீப் திங்கிங் மாதிரி.